Hi students, 12th standard accountancy, chapter 5, admission of partner, illustration sum number 14 பார்க்கலாம். Ramesh, Raj are partners sharing profits in the ratio of 2:1. They admit Rajan into the partnership with 1/4 share of profit. Rajan acquired the share from old partner into the ratio of 3:2. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio கொடுத்துருக்காங்க. First question understand பண்ணிக்கலாம். ரமேஷ் ராஜு ரெண்டு பேருமே ஓல்டு பார்ட்னர்ஸ். அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு 2:1ன்னா ரமேஷோடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு 2/3 அண்ட் ராஜுஸ் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ 1/3. எப்படின்னு உங்களுக்கு தெரியும். 2:3னாக்க என்ன பண்ணுவோம், 2 + 3 = 5. அப்போ 5னா ரமேஷ்க்கு எவ்வளோ வருது 2:1. ஓகே, 2 + 1 எவ்வளோ வருது 3 கிடைக்குது. ஸோ ரமேஷ்க்கு எவ்வளோ கிடைக்குது 2/3 ஓல்டு ஷேர், ராஜுவோட ஓல்டு ஷேர் 1/3 கிடைக்குது. அடுத்தது ராஜனை நியூ பார்ட்னராக அட்மிட் பண்ணுறாங்க. அவருக்கு 1/4 ஷேர் தரோம் சொல்லியிருக்காங்க. யாரு ஓல்டு பார்ட்னர்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து ராஜனை நியூ பார்ட்னராக அட்மிட் பண்ணியிருக்காங்க. ராஜனுக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க 1/4 பங்கு தரோன்னு சொல்லியிருக்காங்க. Rajan acquired the share from the old partners in the ratio of 3:2. ஸோ ஓல்டு பார்ட்னர்ஸ் ரெண்டு பேருமே அவங்களுடைய லாப பங்குல இருந்து எவ்வளோ தியாகம் பண்றாங்க 3:2ன்ற பேசிஸ்ல தியாகம் பண்ணி சேர்ந்தது தான் 1/4ன்னு சொல்றாங்க. அப்போ 3:2னா என்ன அர்த்தம், 3:2னா 3 + 2 எவ்வளோ வருது 5 வருது. அப்போ ரமேஷ் எவ்வளோ தியாகம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு 3/5யும், அடுத்தது யாரு ராஜு 2/5ம் தியாகம் பண்ணி ரெண்டும் சேர்ந்துதான் 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் யாருக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க நியூ பார்ட்னர் ராஜனுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாக்க நியூ ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்க இப்போ ரமேஷும் ராஜுவும் ரெண்டு ஓல்டு பார்ட்னர்ஸும் சேர்ந்து ராஜனுக்கு 1/4 ஷேர் தரோன்னு சொல்லியிருக்காங்களா. அந்த 1/4 ஷேரை எப்படி தருவாங்கனாக்க ரமேஷ் 3/5 ஷேர் ஓகேங்களா. ரமேஷ் 5/3 பங்கும், ராஜு 5/2 பங்குமா ஷேர் தரும். இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து அப்போ ராஜனுக்கு எவ்வளோ கிடைக்குது 1/4 ஷேர் கிடைக்குது. அப்போ ஆக்சுவலா ரமேஷ் அண்ட் ராஜு எவ்வளவுதான் ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்றது நமக்கு தெரியணும். அப்ப என்ன பண்ணணும், டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடுறோம். 1 3 is 3, 4 5s are 20, 1 2 is 2, 4 5s are 20. அப்போ ராஜுவும் ரமேஷும் எவ்வளோ ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, ரமேஷ் 3/20 ஷேரையும் ராஜு 2/20 ஷேரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ராஜனுக்கு 1/4 ஷேரை கொடுக்குறாங்க. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளோ வருது, இந்த 20 டினாமினேட்டர் காமன் நம்பரை கேன்சல் பண்ணிட்டாக்க 3:2 சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கிடைச்சிச்சிங்களா. ஓகேங்களா, அதுதான் 3:2 தானே தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 3:2 பிரகாரம் ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் தான் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவோட ஓல்டு பார்ட்னரோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓல்டு பார்ட்னரோட ஓல்டு ஷேர் எவ்வளவு 2/3. எவ்வளோ ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு ரமேஷுங்கிறவர் 3/20 ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ராஜு எவ்வளோ ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு 2/20 ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணாதான் நமக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஓல்டு பார்ட்னருக்கு எவ்வளோன்னு தெரியும். அப்போ டினாமினேட்டர் பார்த்தாக்கா டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது 3யும் 20ல போகாது, 20யும் 3ல போகாது, ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகாது டிவைஸ் ஆகாதுன்னு போது நம்ம என்ன பண்ணிடுறோம், மல்டிப்ளை பண்ணிடுறோம். 320 எவ்வளவு கிடைக்குது 60 கிடைக்குது. அப்புறம் என்ன செய்யறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். பண்ணோம்னா 20 × 2 எவ்வளவு 40, 3 3 எவ்வளவு 9, 40ல 9 போயிடுச்சுன்னா 31/60. அதே மாதிரி இங்கேயும் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். இது 3 20ல டிவைசபிள் ஆகாது, 20யும் 3ல டிவைசபிள் ஆகாது. அதனால என்ன செஞ்சிடறோம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். 320 எவ்வளவு கிடைக்குது 60 கிடைக்குது. அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். நியூமரேட்டரை பண்ணா 120 is 20 மைனஸ் 3 2s எவ்வளவு கிடைக்குது 6.
இப்போ 20ல 6 போயிடுச்சுன்னா 14/60. ஓகேங்களா? இப்போ ராஜனுக்கு என்ன எவ்வளோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/4 நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் டினாமினேட்டர் சேமா 60 வந்துருச்சா? அப்போ ராஜனுக்கு டினாமினேட்டர் 60 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ இந்த 4 எது கூட மல்டிப்ளை பண்ணாக்க உங்களுக்கு 60ங்கிற டினாமினேட்டர் கிடைக்கும்னா 15. அப்போ இந்த 15 மல்டிப்ளையும் பண்ணணும், டிவைடும் பண்ணாக்க உங்களுக்கு என்ன ஆகும்? அப்போதான் ராஜனுடைய டினாமினேட்டர் ஈக்குவலைஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 15s ஆர் எவ்வளவு? 60. 1 15s ஆர் 15. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ரமேஷ்க்கு எவ்வளவு? 31/60. அடுத்தது ராஜுவோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 14/60. அடுத்தது ராஜனுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 15/60. எப்படி இருக்கு? எல்லாமே ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ டினாமினேட்டர் ஈக்குவலா சேமா இருக்கிறதுனா காமனா 16 வந்ததுனால கேன்சல் பண்ணிட்டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு கிடைக்குது? 31:14:15. அதே போல சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு கிடைக்குது? 3:2. ஓகேங்களா? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இங்க 3:2 கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரும் 3:2 சாக்ரிஃபைஸ் பண்ணி ராஜனுக்கு எவ்வளவு அவங்களுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வரும்னு சொல்லியிருக்காங்க? 1/4 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அது எப்படி கொடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு ஸ்டெப்பு மூலமா விளக்கியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.